நீங்கள் குறிப்பிட்டது போல பியர் பொலிவியர் தனது கருத்தியலை மாற்றி இருந்தார். அவர் கூட வெளிநாட்டு முதலீடுகள் வருவதற்கு பல ட்ரில்லியன்கள் காத்திருக்கின்றன, அவற்றை கொண்டு வர வேண்டும் மற்றும் இந்த பைப்லைன் மசகு எண்ணெயை விநியோகிப்பதற்கான எண்ணெய் குழாய்களை பிரிட்டிஷ் கொலம்பியா நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் போன்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் இடையேயான பிறதொரு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இந்த லிபரல் கட்சி உறுப்பினர்களே இந்த வரவு செலவு திட்டத்தை விமர்சிக்கின்றார்கள், இது மக்களுக்கு பாதகமானது போன்ற கருத்தியல்களை தெரிவித்திருக்கிறது. எனவே 2 வாக்கெடுப்புகளில் தப்பி இருக்கின்றது. சில வேளைகளில் பாதக சாதக நன்மைகள் தெரியாதிருந்தாலும், அதாவது ஒரு 90% எந்தவித அதாவது ஒரு மயிரிழையில் அல்லது சிறிய வாக்கு வித்தியாசத்தில் வரவு செலவு திட்டம் வெல்லும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. என்றால் தேர்தல் ஒன்று வந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சியால் சகிக்க முடியாது என்பதை விட மக்களின் கோபம் அந்த கட்சியின் மீது திரும்பும் என்கின்ற நிலைப்பாடும் இருக்கின்றது. லிபரல் கட்சி பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கின்றது என்கின்ற ஒரு வெறுப்புணர்வு என்பது மக்களிடையே எப்பொழுதும் இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றபடியால் சில வேளைகளில் அடுத்து வருகின்ற தலைவர், இப்பொழுது ஜனவரி மாதம் பியர் தக்க வைப்பாராக இருந்தால் அவர் நிச்சயமாக மாக்காணி போகின்ற பாதையில் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார். அல்லது மாக்காணி கொண்டு செல்கின்ற திட்டத்தையே தாங்களும் ஒரு சீர்திருத்தங்களுடன் கொண்டு செல்ல வேண்டிய தேவையை அடைவார்கள். அதனை அவர் அடைய வேண்டும் அல்லது புதிதாக வருகின்ற தலைவர்கள் அடைய வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைப்பாடுதான் இப்பொழுது தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் சாதாரணமாக எல்லோருமே இப்பொழுது சொல்லிக் கொண்டு செல்கின்றார்கள். அதாவது நேக்ரா ஃபால்ஸில் கடந்த வார ஆரம்பத்தில் இடம்பெற்ற G7 வெளிநாட்டு அமைச்சர்கள் அமர்வில் CMR தமிழ் FM செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கனடாவில் இப்பொழுது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் மீண்டும் இந்த வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தின் இறுதி வாசிப்பு இடம்பெற இருக்கின்றது. இது வாக்களிப்புக்கு விடப்பட இருக்கின்றது. மீண்டும் தேர்தல்கள் நடைபெறுமா என்ற ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்துகின்ற ஒரு சம்பவமாக இந்த விடயம் பார்க்கப்படுகிறது. காரணம், பல ஊடகங்களும் இதனை முதன்மைப்படுத்தி செய்திகளை வெளியிடுகின்றன. இருந்த போதிலும் தற்போது கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய நிலை என்பது இந்த வரவு செலவு திட்டத்திற்கு எப்படியாவது ஆதரவை அளிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. அண்மையில் கூட கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். அவருடைய தகவல்கள் என்பது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த தங்களுடைய கொள்கைகளில் இருந்து மாற்றம் பெறுவதாக அமைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவேளையில் அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு எதிர்த்து வாக்களித்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதனை சிந்தித்து பதிலளிப்பது போன்ற ஒரு விடயத்தை தான் அவருடைய பதில்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. இது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த வரவு செலவு திட்டம் மீதான பல விமர்சனங்கள் இருக்கின்றன. குறிப்பாக பொதுமக்கள் கூட இந்த கருத்து கணிப்புகளில் கலந்து கொண்டு இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான தங்களுடைய பார்வை சம்பந்தமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த வரி விதிப்புக்கு இணையாக அவர்கள் மேற்கொள்ளுகின்ற முதலீடுகள் தொடர்பாக பொதுமக்களினுடைய பார்வை என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தாலும், குறிப்பாக உயரும் வாழ்க்கை செலவுக்கு இந்த வரவு செலவு திட்டம் என்பது உதவ போவதில்லை என்ற ஒரு கருத்து மக்களை விரக்தியடைய வைத்திருப்பதான ஒரு செய்தியாகத்தான் அவர்களுடைய மன உணர்வை பிரதிபலிப்பதாக கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த சூழலில் இப்பொழுது இருக்கின்ற இந்த சிறுபான்மை அரசு என்பது இந்த வரவு செலவு திட்டத்தை எவ்வாறு கையாளும் என்ற கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்று நடைபெறுகின்ற இந்த வாக்களிப்பில் எவ்வாறான நிலைப்பாடுகளை எதிர்க்கட்சிகள் எடுக்கக்கூடும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நிச்சயமாக இது ஒரு கேள்விக்குரிய விடயமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கான காரணம் யாது என்று சொன்னால், நீங்கள் குறிப்பிட்டது போல பியர் பொலிவியர் தனது கருத்தியலை மாற்றி இருந்தார். அவர் கூட வெளிநாட்டு முதலீடுகள் வருவதற்கு பல ட்ரில்லியன்கள் காத்திருக்கின்றன, அவற்றை கொண்டு வர வேண்டும் மற்றும் இந்த பைப்லைன் மசகு எண்ணெயை விநியோகிப்பதற்கான எண்ணெய் குழாய்களை பிரிட்டிஷ் கொலம்பியா நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் போன்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் இடையேயான பிறதொரு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அந்த லிபரல் கட்சி உறுப்பினர்களே இந்த வரவு செலவு திட்டத்தை விமர்சிக்கின்றார்கள், இது மக்களுக்கு பாதகமானது போன்ற கருத்தியல்களை தெரிவித்திருக்கின்றார். இருந்த பொழுதிலும் அவர்களுக்கு தெரிந்த ஒரு விடயம்,
இப்பொழுது அவர்கள் இதன் எதிர்த்து இப்பொழுது லிபரல் கட்சிக்கு தேவையான வாக்குகள் 3 ஆகக்கூடியது 3. அதனை அது பெறும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் மேலதிகமான வாக்குகள் கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து கிடைக்கலாம் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. அது தவிர்த்தால் கூட அந்த வரவு செலவு திட்டம் தாக்கு பிடிக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. இதற்கான ஆதாரங்களாக என்டிபி அல்லது பிளாக் கியூபெக்வா திகழும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த நிமிடம் வரை நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் இருந்த பொழுதிலும் நிலைமைகள் எவ்வாறு இருக்கும் என்பது அறியப்பட முடியாதவையாக இருந்தாலும் இந்த வரவு செலவு திட்டம் நீங்கள் குறிப்பிட்டது போல வெளிநாட்டு முதலீடுகளை வரவேற்பதாகவும் அவர்களுக்கு வரி அதாவது முதல் வருடமே அந்த கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் எனப்படுகின்ற அவர்களுடைய முதலீடு இயந்திரங்கள் அல்லது நிலக்குள்வன கட்டடக்குள்வன போன்றவற்றிற்கான வரி கழிவுகளை பெறக்கூடிய வகையில் புதிய சட்ட மாற்றங்களை கொண்டு வந்ததாகவும் அதேவேளை வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கான பல இத்தியாதிகளை கொண்டதாக ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபீஸ் மற்றது இந்த மேஜர் கேபிட்டல் பில்டிங் மற்றது இந்த பில் கனடா என்ற திணைக்களங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு 5 வருடங்களுக்கு 1 டிரில்லியன் முதலீட்டை 1000 மில்லியன் முதலீட்டை கொண்டு வருவதாகவும் பல தொழில்நுட்ப மாற்றங்களை கொண்டு வருவதாகவும் அதேவேளை 2028-29 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை ஒரு சமநிலைப்படுத்துவதாகவும் கூறி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதில் அதாவது கனடாவின் எதிர்காலம் கனடாவின் பொருளாதார மேன்மை என்பனதான் முன்தூக்கி பார்க்கப்படுகின்றன. அதே நேரம் சிறு சிறு திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது பாடசாலை உணவு வழங்குதல் பாடசாலை மாணவர்களுக்கு மற்றது இலவச பல்வைத்திய சேவைகள் போன்றவை இவைகள் அனைத்துமே நிச்சயமாக இடை தூக்கி பார்க்கப்பட்டிருக்கும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களாலும். எனவே இப்போ 2 வாக்கெடுப்புகளில் தப்பி இருக்கின்றது. சில வேளைகளில் பாதக சாதக நன்மைகள் தெரியாதிருந்தாலும் அதாவது ஒரு 90% எந்தவித அதாவது ஒரு மயிரிழையில் அல்லது சிறிய வாக்கு வித்தியாசத்தில் வரவு செலவு திட்டம் வெல்லும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. என்றால் தேர்தல் ஒன்று வந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சியால் சகிக்க முடியாது என்பதை விட மக்களின் கோபம் அந்த கட்சியின் மீது திரும்பும் என்கின்ற நிலைப்பாடும் இருக்கின்றது. ஆமாம். இந்த வரவு செலவு திட்டத்தை பார்க்கின்ற பொழுது லிபரல் அரசாங்கத்தினுடைய நீண்டகால நோக்கங்கள் பிரதிபலிப்பதான வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டம் இருக்கின்றது. ஏற்கனவே ஆட்சியில் லிபரல் கட்சி நீண்ட நாட்கள் இருந்திருக்கின்ற நிலையில் தொடர்ந்து வருகின்ற 2 கால பகுதிக்கும் லிபரலே தொடர்ந்து ஆளுகின்ற நிலை என்பதற்கு ஒரு வித்திட்ட வரவு செலவு திட்டமாகவும் இதனை பார்க்கலாம். ஏனென்றால் இப்போது மேற்கொள்ளப்படுகின்ற திட்டங்களை கொண்டு செல்வதற்கு அடுத்த முறையும் லிபரலே ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு நிலையில் இந்த வரவு செலவு திட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது சாத்தியமான ஒன்றாக இருக்குமா? காரணம் கன்சர்வேட்டிவ் தொடர்ந்து தங்களுடைய ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் செயற்படுகிறார்கள். இருந்த போதிலும் லிபரலினுடைய இந்த போக்கு என்பது கடந்து செல்லக்கூடிய காலங்களை பார்க்கின்ற பொழுது வரவு செலவு திட்டத்தை சீர்தூக்கி அவர்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது கனடாவினுடைய எதிர்காலத்திற்காக அடுத்த முறையும் அவர்கள் சில திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது அதனுடைய தொடர்ச்சியை வேண்டி நிற்பார்கள். மக்களுடைய ஆணை எப்படி இருக்கும் என்று நீங்கள் அனுமானிக்கின்றீர்கள்? அதற்கான ஒரு அடித்தளமாக இந்த வரவு செலவு திட்டத்தை லிபரல்கள் பயன்படுத்துகின்றனர். இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் லிபரல் கட்சி தலைமை என்பதை விட ஒரு பொருளாதார நிபுணத்துவம் வாய்ந்த தலைமை என்பதுதான் இப்பொழுது தூக்கி பார்க்கப்படுகின்றது. இந்த கருத்தோட்டத்தில் சாதிக்க வேண்டியவை பல மாகாணியின் முன்னே இருக்கின்றன. அவர் அவற்றை சாதிப்பாராக இருந்தால் நிச்சயமாக மக்கள் சில வேளைகளில் அவருடைய வேண்டுகோள்களை செவிமடுப்பார்கள். ஆனால் அதற்கான முன்னுதாரணங்கள் எல்லாம் தற்பொழுது ஏற்பட தொடங்கிவிட்டன. அவர்கள் செய்ய விரும்புகின்ற விடயங்கள் இருந்த பொழுதிலும் லிபரல் கட்சி பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கின்றது என்கின்ற ஒரு வெறுப்புணர்வு என்பது மக்களிடையே எப்பொழுதும் இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றபடியால் சில வேளைகளில் அடுத்து வருகின்ற தலைவர் இப்பொழுது ஜனவரி மாதம் பியர் தக்க வைப்பாராக இருந்தால் அவர் நிச்சயமாக மாக்காணி போகின்ற பாதையில் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார். அல்லது மாக்காணி கொண்டு செல்கின்ற திட்டத்தையே தாங்களும் ஒரு சிறு சீர்திருத்தங்களுடன் கொண்டு செல்ல வேண்டிய தேவையை அடைவார்கள். அதனை அவர் அடைய வேண்டும் அல்லது புதிதாக வருகின்ற தலைவர்கள் அடைய வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைப்பாடு தான் இப்பொழுது தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் சாதாரணமாக எல்லோருமே இப்பொழுது சொல்லிக் கொண்டு செல்கின்றார்கள். அதாவது நேக்ரா ஃபால்ஸில் கடந்த வார ஆரம்பத்தில் இடம்பெற்ற G7 வெளிநாட்டு அமைச்சர்கள் அமர்வில் வந்தவர்கள் உலகம் மாறிவிட்டது என்பதை பகிரங்கமாகவே ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். உலகம் மாறியது, அமெரிக்காவின் தலைமை இனி இல்லை என்பது. அதைவிட அனிதா ஆனந்த் அவர்கள் தாங்கள்
நாங்கள் ஒரு பன்முகப்பட்ட தலைமையை எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் சக்தியின் எனர்ஜி பவர் கண்ட்ரி என்கின்ற அதாவது சக்தி எரிபொருள் சக்திகளின் நாயகர்களாக கனடா இருப்போம் என்பதை மீண்டும் ஆணித்தரமாக கூறுகின்றார். அதே போன்று பல தலைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டத்தை கன்சர்வேட்டிவ் கட்சியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், உலகம் மாறிவிட்டது என்று. அல்ல, இல்லை என்று சொன்னால் அவர்கள் இல்லை, மாறவில்லை, நாங்கள் மீண்டும் ஒரு அமெரிக்காவை இணைந்த பொருளாதார அமெரிக்கா சார்பு, அதாவது அமெரிக்காவை சார்ந்த பொருளாதாரத்தில் செல்லலாம் என்கின்ற நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும். அமெரிக்காவை இங்கே நாங்கள் விட முடியுமா என்றால் இல்லை. ஆனால் முன்னர் இருந்ததை விட 40-50 விழுக்காடு குறைக்க முடியும். குறைந்தது 30 விழுக்காடாவது குறைக்க வேண்டும், குறைக்க முடியும். அதன் மூலம்தான் கனடா தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லது இதே போன்ற பாதகமான மிரட்டல்களுக்கு அடிபணிந்து கனடா அதாவது காணாமலே போய்விடக்கூடிய நிலையில் வந்துவிடும் பொருளாதார பலத்தில். தற்போதைய விமர்சனங்களாக குறிப்பாக இன்னும் ஒரு கட்சியிலிருந்து ஆதரவான நிலையை எடுப்பதற்கு கட்சி தாவல்கள் எவ்வாறு ஆசிய கண்டத்தில் பல நாடுகளில் கீழத்தைய நாடுகளில் இடம்பெறுகின்றனவோ அது போன்ற ஒரு நிலை கனடாவிலும் ஏற்படுகின்றது. இதற்கு முன்னரும் இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட தற்போதைய சந்தர்ப்பத்தில் இவ்வாறான விடயங்கள் என்பது மிகவும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய விடயமாக பார்க்கப்படுகிறது. கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து லிபரலுக்கு மாறுகின்ற நிலை என்பது ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராவதற்கான வாக்களிப்பில் மக்கள் அந்த தொகுதிக்கு பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவரை தங்களுடைய வாக்குகளின் மூலமாக தெரிவு செய்கின்றார்கள். ஆகவே மக்களுடைய விருப்பு வெறுப்பை அறியாமல் ஒருவர் திடீரென அந்த கட்சியில் இருந்து இன்னும் ஒரு கட்சிக்கு மாறுவது என்பது கனடாவை போன்ற நாடுகளில் ஜனநாயகத்திற்கு எவ்வாறான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இவ்வாறான நிலை என்பது தொடரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் இதனால் இந்த தேர்தல் முறைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எவ்வாறானதாக இருக்கும்? நிச்சயமாக இவ்வாறான அதாவது கட்சி தாவல் என்பது நிச்சயமாக ஆரோக்கியமானது ஒன்றாக இல்லாவிட்டாலும் அதற்குரிய காரணங்களை விளக்குகின்ற பொழுது தன்னுடைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு அல்லது தன்னுடைய மக்களின் தேவைகளுக்கு லிபரல் கட்சியுடன் இணைவதே தனக்குரிய வழி என்று கூறி இணைகின்ற பொழுது மக்கள் அதை குறித்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் அல்லது அவர் கொண்டு செல்ல போகின்ற திட்டங்கள் அந்த தொகுதிக்கான அல்லது அந்த மாகாணத்திற்கான திட்டங்கள் சில வேளைகளில் அவர்களை சமாதானப்படுத்துவதாகவும் அமையும். மறுபக்கமாக பியர் பொலிவியா அவர்களின் தலைமைத்துவம் தான் தனக்கான பிரச்சனையாக இருந்தது என்று இப்பொழுது நாங்கள் நேரடியாகவே அந்த உறுப்பினரை எடுத்து பார்த்து கூறக்கூடிய சந்தர்ப்பத்திற்கு பியர் பொலிவியர் அவர்களும் எந்தவித பதிலையும் அளிக்கவில்லை, அதற்கு சார்பானையோ அல்லது எதிரான பதிலையோ. ஆனால் இவ்வாறான முயற்சிகளில் எந்த கட்சி ஆளும் கட்சி ஈடுபடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால் கன்சர்வேட்டிவ் கட்சி கூட லிபரலில் இருந்து இந்த மேக்னா அதிபரின் மகள், அவருடைய பேர் எனக்கு உடனே நினைக்கு வரவில்லை, அவர் கட்சி தாவி இருந்தார். அதன் மூலம் அதை ஒரு பெரிய விடயமாக அவர்களால் சாதிக்க முடிந்தது. இருந்த பொழுதும் 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அது வாக்கெடுப்புக்கு விட முன்னரே ஹாப்பரின் அரசு நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் பதவி இறக்கப்பட்டது. மீண்டும் ஒரு தேர்தல் வந்தது. அவ்வாறான உதாரணம் இருக்கின்றது. வரவு செலவு திட்டம் வாக்கெடுப்புக்கு சமர்ப்பிக்கப்பட்டாயிற்று, ஆனால் வாக்கெடுப்புக்கு செல்லவில்லை. அவ்வாறான நிலையில் அவர்களால் இவ்வாறான ஒரு வாக்கு கவர்ச்சியை பெற முடியாமல் அல்லது தாவலை பெற முடியாமல் போனது ஒரு காரணமாக இருந்தது. எனவே கட்சிகள் தங்களுடைய அரசை தக்க வைப்பதற்கும் தங்களுடைய திட்டங்களை கொண்டு செல்வதற்கும் இவ்வாறான கட்சி தாவல்களை அல்லது பிரிதொரு கட்சியில் இருந்து கொண்டே ஆதரவு வழங்கும் நிலையை பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்பது என்பது வழமை. குறிப்பாக பார்த்தீர்களானால் ஜஸ்டின் ட்ரூடோவின் சிறுபான்மை அரசு தப்புவதற்கான காரணமாக ஜத்மீத் சிங் அவர்களின் NDP கட்சி தான் இருந்தது. அவர்கள்தான் இந்த டென்டல் கேர் என்கின்ற திட்டங்களை எல்லாம் அழுத்தமாக கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் அதற்குரிய பொறுப்பேற்றை பெற்ற கட்சியாக லிபரல் கட்சி மாறி இருக்கின்றது. எனவே ஒரு நிலைமை என்பது சாதாரணமாக இல்லாமல் அல்லது வாக்கு தேவையாக இருக்கின்ற பொழுது ஜனநாயக மரபுகளை மீறி வார்த்தைகளை கொடுத்து அல்லது அவர்களுக்குரிய திட்டங்களை கொடுத்து அவர்களை தங்கள் பால் இழுப்பது என்பது ஜனநாயகத்தின் மீதான ஒரு கரை. ஆனால் அது நிச்சயமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இந்த அரசுகளுக்கு இருக்கின்றது என்பது தவிர்க்க முடியாத உண்மையாக இருக்கின்றதுதான்.
கூடுதலாக வெளிநாட்டு உதவிகள் தொடர்பான விமர்சனங்களும் எழுகின்றன. காரணம், இப்பொழுது வருகின்ற வாரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மாகாணி அவர்கள் பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த பயணத்தோடு சேர்த்து விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு வழங்கப்பட்ட கவச வாகனங்கள் போர்க்குற்றங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது, மனித உரிமை மீறல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்ற ஒரு விடயம் முன்னிறுத்தப்படுகிறது. இதனை மாகாணி அவர்கள் எவ்வாறு கையாளப் போகிறார்? கூடுதலாக வெளிநாட்டு உதவி திட்டங்கள் தொடர்பான கரிசனையை வெளியிட்டு வருபவரும் அதே நேரத்தில் வரவு செலவு திட்டத்திலும் அதற்கான உதவிகள் வழங்கப்படுகின்ற நிலையில் இவ்வாறான விமர்சனங்கள் எழுகின்ற பொழுது இது கனேடிய அரசு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நிலைக்கும் இட்டுச் செல்கின்றது. இதனை எவ்வாறு மாகாணி அவர்கள் கையாள்வார் என்று நினைக்கின்றீர்கள்? இல்ல, இது ஒரு மிகவும் சிக்கலான நிலைமை. ஆனால் இருந்த பொழுதிலும் இது கடந்து செல்ல வேண்டிய ஒரு அதாவது விளக்கங்கள் சரியாக கொடுக்கப்பட்டு கடந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால், இப்பொழுது எதிர்பார்த்திருக்கின்ற நிலைமை என்பது நிச்சயமாக வெளிநாட்டு முதலீடுகளை, அதாவது கனேடிய மத்திய வங்கி கூட அதற்கான ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றது. அவ்வாறாக ஒரு திட்டங்களை ஆரம்பித்து இவ்வாறு $1 trillion முதலீட்டை பெறுவதற்கு அந்த கிளீன் எனர்ஜி, அதாவது இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் செய்திகளில் நிச்சயமாக வருகின்ற விடயம் இந்த லிக்விட் நேச்சுரல் கேஸ் ஏற்றுமதி, அது மலேசியா மற்ற பல நாடுகளுக்கு செல்ல போகின்றது. அது போன்று அந்த SMR எனப்படுகின்ற அல்லது அந்த மினரல் திட்டங்கள், பல திட்டங்களும் இவ்வாறான நாடுகளின் ஆதரவுகளை பெற வேண்டிய தன்மையை முதலீடுகளுக்கும் வேறு சேவைகளுக்குமாக பெற வேண்டிய தன்மையை ஏற்படுத்தி நிற்கின்றது. எனவே அவற்றை பெறுவதற்காக இவ்வாறான சில விட்டுக் கொடுப்புகள் நிச்சயமாக இடம்பெறும். இப்பொழுது அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்கின்ற அதாவது கட்டமைப்பு அல்லது தேசம் பெரிய அளவிலான மத்திய நாடுகளை போன்ற மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவதற்கு, அதாவது ஈடுபடவில்லை என்கின்ற வகையில் ஒரு தராசில் வைத்து பார்த்தால் மத்திய கிழக்கில் அவர்களுக்கான பங்கு என்பது மத்திய நாடுகளை விட குறைவாக இருக்கின்றது. அவ்வாறான தன்மைகளை எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக இப்பொழுது அதாவது கன்சர்வேட்டிவ் தலைவர் கூறுகின்ற மாதிரி பைப் லைனை கொண்டு வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவால் ஒரு நாளைக்கு 1 மில்லியன் பேரல்கள் அல்லது அப்படித்தான் கூறியிருக்க வேண்டும், 1 மில்லியன் லிட்டர் அல்லது 1 மில்லியன் பேரல்கள் ஒரு நாளைக்கு வேறு நாடுகளுக்கு விற்கலாம் என்று. ஆனால் இப்பொழுது நாங்களே எங்களுடைய எண்ணெய்களை வேறு இடங்களில் இருந்தே இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், அதற்குரிய முதலீடுகள் வர வேண்டிய தேவை இருக்கின்றது, அதற்குரிய தொழில்நுட்பங்கள் வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மத்திய கிழக்கில் இருந்து வருவதுதான் சால சிறந்தது. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே இதில் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள். அதன் மூலம் கிடைக்கப் போகின்ற இந்த தொழில்நுட்ப அறிவு மற்றும் முதலீடு என்பது கனடாவை காத்திரமாக்கும் என்கின்ற நிலை இருக்கின்றது. எனவே அது கடந்து செல்ல வேண்டிய ஒரு பாதையாகத்தான் இருக்கின்றது. ஆகவே மாகாணியினுடைய இந்த பயணமும் கனடாவுக்கு வலி சேர்க்கக்கூடிய ஒரு பயணமாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.